யுத்தம் முடிந்து பல இழப்புகள் உயிரிழப்புகள் போனாலும் யுத்த வடுக்கள் இன்னுமே மாறாமல் பல மக்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நினைவேந்தல் என்னுடைய கவலையை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மே 18 வந்து யுத்தம் முடிஞ்சது, இலங்கை ஃபுல்லாக இலங்கை ஆமின்ற கைக்கு போயிட்டு. ஆனால் அது தெரியாமல் நிறைய ஜனம் பங்காளர்கள் தேங்காய் வந்து வாங்கி சாப்பிட்றதுனால பெரிய விஷயம். அதே மாதிரி புட்டு ரொட்டி இடியப்பம் அதுகள் சாப்பிட்றது இன்னும் பெரிய விஷயமா இருந்தது. வீட்டுக்கு முன்பு தான் பென்புரா பேஸ் இருந்தது. அந்த பேஸுக்கு அடித்து எங்களோட வீடெல்லாம் அந்த ஆட்டம். அப்போ அதுக்கு பிறகு அங்கே இருக்கல, அதை சுற்றி சுற்றி அடிபுல உழைக்கிட்டு கலைஞர் மடம் போன பிறகு அப்போ வீடு தற்காலிக வீடு இல்லை, ஒரு தரப்பால் ரெண்டு தடியை நடுறது, நடுவில் கைத்தை கட்டுறது, இஞ்சால் தரப்பால் அங்கால தரப்பால் எங்கிற வீட்டுக்கு பக்கத்து வீடு செல் விழுந்து குடும்பமே சரி ஒட்டு தர மிஞ்சியல. அந்த அதிர்வில் எங்களோட பங்கர் அப்படியே இடிஞ்சு ஆக்களுக்கு மேலே அப்படியே பங்கர மூடுபட்டுட்டு அப்பப்பாக்கு வயிற்றுல பீஸ் அடிச்சுட்டு எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அங்கால வீடு இஞ்சால வீடு வந்து செல் அடித்த வீடு குடும்பமே சரி. அங்கே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் அந்த தப்பினது கிளிநொச்சியில் இருக்கிற பிள்ளை. இந்த வீடியோ பார்க்குற ஆக்களுக்கு சில பேருக்கு பங்கரண்டா என்னென்ன கூட அந்த சொற்பதம் தெரியாமல் இருக்கும். கட்டுவால் பார்த்து விடத்தில் 10 இருக்கு தெரியும். ஒரு கிழமை அதுதான் வீடு, விடத்தில் 10 கீழே தான். நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சோன்ருக்கு. அங்கே கஞ்சி கொடுத்தோன்றதில் செல் விழுந்து அதில் அட்டவாசி பிள்ளைகள் சட்டி தப்பவே இல்லை. ரோட்டில் பாதி செத்து கிடக்குங்க. சரியோ செத்து கிடக்கிறதுன களத்தில் கையில் இருக்கிற மூதலம் சங்கில கழட்டி கொண்டு போனாக்களும் இருக்குது. இருந்து விளைஞ்ச மடம் போய்க்கல அந்த ரோட்டில் ஒரு அம்மா சைட்டில் ஒரு தண்ணி பானையாக பிடிச்சபடியே செத்து கிடந்தவா. கையில் அப்பா பிடிப்பார், ஒரு கையில் அம்மா பிடிப்பா. பிடிச்சிட்டு வந்துட்டு ரோட்டில் கிடந்து கால்கை இல்லாமல் செல்பட்ட காயத்தோட பீஸ்பட்ட காயத்தோட அழுங்கள் கிடந்து தங்களையும் கூட்டி கொண்டு போவாங்க, போய் அதுங்களை காப்பாற்றுங்க, எங்களையும் கூட்டி கொண்டு போவாங்க. காலில் விழுந்து அப்பா அந்த காலில் கையில் பிடிச்சி பூரா கலந்த காலில் பிடிச்சி அழுங்கள். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். பழமையாக நாங்கள் இந்த நாட்களை வந்து என்னென்னு சொல்கிறோம், நாங்கள் வளமையாக போடுற காணொலிகள் போடுறதில்ல, சில வேளை போடுறதும் இல்லை. இந்த முறை ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு நாள் வந்து மே 18 இதே நாள் பல வருடத்துக்கு முன்னால் எத்தனையோ மக்கள் வந்து கொல்லப்பட்டு இறுதி நாளில் இன்றைக்கு நினைவேந்தலில் நிற்கிறோம். பல இடங்களில் பல மக்கள் பல உறவுகள் எல்லாரையும் வந்து இழந்திருப்போம். உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல நின்றாக்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நாங்கள் வெறுமனையை வந்து ஒரு வாயால் வந்து சொல்லிட்டு போகலாம், இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, இப்படி இத்தனை பேர் செத்தவ, இந்த வேலைகள் இப்படி எல்லாம் செய்வினோம், இத்தனை பேரை கொன்ற குவிச்சவ அப்படி என்றெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு தலைமுறைக்கு வந்து வாயால் கடத்துவோம். ஆனால் அந்த இடத்துல நின்று அந்த உணர்வுகளை புரிஞ்சாக்களுக்கு தான் உண்மையிலேயே வந்து அது இந்த வலி வேதனைகள் விளங்கும். ஏன்னா இப்போ ஒரு என்னென்று சொல்கிறது, 30 வருடங்களுக்கு பிறகும் அந்த யுத்த காலத்தில் நின்று இப்போ வெளியிடங்களுக்கு போய் வெளிநாடுகளுக்கு போய் திருப்ப வரையக்க அவையில் இந்த இடங்களில் நிற்க ஒரு யுத்த என்னென்னு சொல்கிற இங்கே இருக்கிற ஒரு விஷயங்களை பார்க்க இன்னுமே அவைகளுக்கு அந்த யுத்த இதை உணர்வை வந்து ஏற்படுத்தும். அது அந்த சிச்சுவேஷனில் இருந்தாங்களுக்கு தான் தெரியும். இப்போ கூட சில பேர் வந்து என்னென்னு சொல்கிற பழைய யுத்த காலங்களில் போர் விமானங்கள் போகிற மாதிரி விமானங்கள் போய் அவையில் அந்த சிச்சுவேஷன் மாதிரியே இன்னுமே உணரக்கூடிய ஒரு மனநிலை ஆழமாக பதிஞ்சிருக்கு. யுத்தம் முடிந்து பல இழப்புகள் உயிரிழப்புகள் போனாலும் யுத்த வடுக்கள் இன்னுமே மாறாமல் பல மக்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நினைவேந்தல் என்னுடைய கவலையை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே என்னை பொறுத்த மட்டும் நான் உண்மையிலே அந்த நேரடியான காலத்தில் வந்து இருக்கல. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. அந்த இறுதியான நேரம் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் இருந்தாலுமே வந்து முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குறிப்பாக சொல்லப்போனால் ஜெரின் பகுதி ஜெரின் வந்து இந்த நாள் வெளியேறிட்டேன். இல்லை, இந்த நாளும் வெளியேறலை. 20ஆம் தேதி தான் வந்து அந்த களத்தில் கடைசி முள்ளு வாய்க்காலில் இருந்து வந்து வெளியே எடுத்தவ. அது மட்டுமே இறுதி மட்டுமே ஜெரினும் அந்த இடத்துல இருந்தவன். இப்போ வந்து அவன்கிட்ட வந்து இந்த விஷயங்களை வந்து கேட்போம், என்ன சம்பவங்கள் நடந்தது. ஏன்னா வந்து அந்த களத்தில் இருந்தாங்களுக்கு தான் வந்து அந்த உண்மை நிலவரங்கள் தெரியும். அப்படி இருந்து இப்போ வெளியாக்கள் சும்மா வாய் மூலமாக கடத்தி கொண்டு போய்க்க வந்து பல இதுகள் வந்து மாறும். நான் இதை மீட்டு பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினான். இருந்தாலுமே வந்து உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்வோம். கூடுதலாக நாங்கள் சொல்லியிருப்போம், இருந்துட்டு சில வீடியோஸில் சொல்லியிருப்போம் இறுதி யுத்தத்தில் அப்படி இருந்துட்டு வந்ததுண்டு. இன்றைய நாளில் திருப்பூருக்கா உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். இந்த 18ஆம் தேதி என்ன நடந்தது, என்ன விஷயங்கள்? கடைசி யுத்தம் நடந்தது நேற்று இரவு 14ஆம் தேதி இரவு கடைசி யுத்தம் நடந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ மே 18, 19 ஃபுல்லாக வெளியே வரவே இல்லை. இன்றைக்கு ஃபுல்லாக இந்திய இலங்கை இராணுவம்
விடுதலை புலிகளை அழித்து முடித்த நாள் இன்றைக்கு. இலங்கை மே 18ஆம் தேதி இலங்கை ஃபுல்லாமே ஸ்ரீலங்கா ஆமியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் பங்கருக்குள்ளான இருந்தோம். நாங்கள் 18ஆம் தேதி நேற்று இரவு பங்கருக்குள்ளே போனாங்க. இன்றைய விடிய ஃபுல்லாக வெளியே வரவே இல்லை. அதே மாதிரி நாளைக்கும் ஃபுல்லாக வெளியே வரவே இல்லை. எங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. பங்கருக்குள்ளே உள்ளதான் இருந்தாங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுது. 20ஆம் தேதி விடியத்தான் அப்பாவும் மாமாவும் வெளியே போனாங்க. அப்போ எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. சித்தப்பாக்கள் பக்கத்தில், மாமாக்கள் அப்படி இப்படின்னு எல்லாரும் பக்கத்து போக தான் இருந்தாங்க. அப்பா மாமாவுக்கும் வெளியே போய்க்கலாம் பார்த்தா வீட்டுக்கு பக்கத்தில் ஆமிக்காரர். அந்த ஆமியின் ஹெல்மெட் மட்டும் தெரிஞ்சது ஆமன்னு போட்டு வந்து சொன்னேன்னு நாங்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாக ஆமியின் கைக்கு போயிட்டு எல்லாரும் வெளிக்கிடுவோம் அண்டு போட்டு எல்லாம் பேக்கை தூக்கி கொண்டு போனால் அங்கே நிறைய சனம் போய் கொண்டு இருக்குதுங்களா. அப்போ தான் அதுக்கு பிறகு மே 18 வந்து யுத்தம் முடிஞ்சது. இலங்கை ஃபுல்லாக இலங்கை ஆமியின் கைக்கு போயிட்டு. ஆனால் அது தெரியாமலே நிறைய சனம் பங்கு இருக்கிறது. உள்ளே இருந்தால் வெளியே நடக்கிறது தெரியுமா. எங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே யுத்தம் நடக்குது. ஆனால் அப்போ வரைக்கும் இந்த சூட்டு சத்தம் சண்டை சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தது. அதையும் கேட்டுதுன்னு எங்களுக்கு தெரியலை. அப்போ மட்டும் கேட்டுக்கொண்டு பிறகு விடியவும் பயத்தில் தான் போன வேணும் அவையல். போய் பார்த்தா வெளியில் ஃபுல்லாக சுற்றி ஆமி. அப்போ அதோட எல்லாம் அப்படி எதுவுமே போனதான் 20ஆம் தேதி வலிக்கிட்ட நாங்கள் 22ஆம் தேதி நாங்கள் இங்கே போயிட்டோம். கேம்புக்கு போயிட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேருந்து வலிக்கிட்டு வட்டுவாள் பாலத்தால் நடந்து போய் வட்டுவாளுக்கு தாண்டி போக பஸ் விட்டு தான் ஏற்றுனவங்க. ஏற்றி நேராக வவுனியாவுக்கு கொண்டு போனவங்க. வவுனியாக கொண்டு போய் ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி அந்த கிரவுண்ட்லாம் ஃபஸ்ட்டு விட்டுருந்தவங்க. விட்டுருந்து உள்ளே வந்து பிஸ்கெட்டுகள் சாப்பாடுகள் அதுகள் தருவாங்க டைமுக்கு டைம். கேம்புக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ கேம்புக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் அந்த இறுதி யுத்தம் ஆரம்பித்தது தானே. அந்த நேரங்களில் வந்து உணவுகள் எல்லாம் என்ன மாதிரி கிடைக்கப்பெற்றது? 2009ஆம் ஆண்டு தை மாதம் 9ஆம் தேதி நாங்கள் இடம்பெயர்ந்தாங்க. முதல் புதுக்குடியிருப்பிலிருந்து சுதந்திரபுரம் போனாங்க. அங்கே போய் சுதந்திரபுரம் போய்க்கலே மௌலா பெருசா அந்த இப்போ இங்கேருந்து போய்க்கல சுதந்திரபுரம் போய்க்கல டிராக்டர் பிடிச்சி வீட்டில் இருந்த சாமானெல்லாம் ஏற்றி கொண்டு தான் போனாங்க சுதந்திரபுரம். சுதந்திரபுரத்துலேருந்து வெளஞ்சர்மடா போய்க்கலாம் யுத்தம் கொஞ்சம் கூடிட்டுது. சாமான்கள் ஒன்று கொண்டு போயிடாது. அதுக்கு பிறகு தான் சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படி வரவழைக்கிட்டது. அதுக்கு பிறகு கஞ்சியும் புக்கையும் அதுக்கு பிறகு சாப்பாடு ஒன்றும் ஒழுங்கு இல்லை. கஞ்சி புக்கை 2 தான் 3 நேரமும் அதைத்தான் இருக்கும். இல்லாட்டி சும்மா பானும் பருப்பு கறியும். ஒரு தேங்காயை கொடுத்து ஆட்டோ வாங்கியிருக்காங்க. தேங்காய் வந்து இல்லை, தேங்காய் வந்து வாங்கி சாப்பிட்றதுனால பெரிய விஷயம். அதே மாதிரி புட்டு ரொட்டி இடியாப்பம் அதுகள் சாப்பிட்றது இன்னும் பெரிய விஷயமா இருந்தது. ஒரு 2-3 மாதத்துக்கு நாங்கள் தை மாதம் 9ஆம் தேதி இடம்பெயர்ந்தாங்க. முதல் புதுக்குடியிருப்பிலேருந்து இடம்பெயர்ந்தாங்க. புதுக்குடியிருப்பு அதை பிறகு இருக்கலாம் போயிட்டு முன்னுக்கு எங்களோட வீட்டுக்கு முன்னு தான் பெண்புறா பேஸ் இருந்தது. அந்த பேஸுக்கு அடித்து எங்களோட வீடெல்லாம் அந்த ஆட்டம். அப்போ அதுக்கு பிறகு அங்கே இருக்கல. அதை சுற்றி அடிபுலா உழைக்கிட்டது. அதோட வந்து இயக்கமும் வந்து இப்போ எங்கட காணியலுக்குள்ள வந்து இருக்க வலிக்கிட்டுது. இப்போ பங்கர் அடித்து காணியலுக்கு வந்து இருக்க வலிக்கிட்டா பிறகு அவங்க அந்த ட்ராக் பண்ணி காணிக்கு அடிக்க வலிக்கிட்டாங்க. மக்கள் இருக்கிற இடத்துக்கு அடிக்க வலிக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு பயத்தில் நாங்கள் வந்து இங்கேருந்து சுதந்திரபுரத்துக்கு போயிட்டோம். அப்புறம் சுதந்திரபுரத்தில் ஒரு மாதத்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் அங்கே தற்காலிக வீடு போட்டு நிறைய பேர் இருந்த வேணும் எங்களுக்கு பக்கத்துலேயே. இப்போ நாங்கள் அங்கே எங்கட வீட்டு இருக்கையிலே எங்கட வீட்டிலேயே 9 குடும்பம் இருந்தது. ஒரு வீட்லேயே அலம்பில் இருந்து வந்திருந்த கிளிநொச்சியில் இருந்து அப்போ பாருங்க செத்த வீட்டுக்கு வந்தாங்க. யாழ்ப்பாணம் இருந்து எல்லாரும் போயிடல. அதை பாதை பூட்டிட்டாங்க. ஆனால் பாதை பூட்டினதால ஒரு இடம் வழியே போயிடல. அப்போ எல்லாரும் காணிக்கிலேயே வீடு போட்டுருந்தாங்க. அங்கேருந்து எல்லாருமே அப்படியே தான் மலைக்கிட்டு வெளஞ்சமடம் போனது. சுதந்திரபுரம் போனது. சுதந்திரபுரம் கொலனிக்கில் இருந்து நாங்கள் பிறகு அங்கே இருந்து அங்கேயும் ஆமி கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. அங்கேயும் சண்டை கூட வலிக்கிட்டு ஒன்றும் செய்யலாம். போய் வெளஞ்சமடம் போனாங்க. வெளஞ்சமடம் போய் வெளஞ்சமடம் போன பிறகு அப்போ வீடு தற்காலிக வீடு இல்லை. ஒரு தரப்பால் 2 தடியை நடுறது, நடுவில் ஹைத்தை கட்டுறது, இஞ்சால் தரப்பால் அங்கே தரப்பால் எழுத்துக்கு ஆட்டி போட்டு இருக்கிறது. அங்கே பிரச்சனை உடனே தரப்பால் கழட்டி கொண்டு வலிக்கிட வண்டியா ஒரு ஒன்றும் செய்யலை. அப்பா சைக்கிள் வச்சுருந்தவர். அப்போ சைக்கிளான எல்லாரையும் ஏற்றி கொண்டு போகிறது. அப்போ நாங்கள் 3 பேர் தானே. தம்பி சின்ன பிள்ளை, அம்மா பின்னுக்கு வச்சு கொண்டு இருப்பா. முன்னுக்கு நானும் அண்ணாமல் இருப்போம் 2 பேரும். பின்னுக்கு அம்மா இருப்பா. அப்படியே வெளஞ்சமடம் போனோம். வெளஞ்சமடத்துக்கு அங்கால சைக்கிளையும் கொண்டு போயிடாது. ஒரு திரியலாது பங்கருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். பிறகு வெளஞ்சமடத்துலேருந்து ரெட்டை வாய்க்கால் போனாங்க. ரெட்டை வாய்க்கால் போய் அதுக்கிட்ட ஒரு ஆத்தங்கரையக்கிட்ட இந்த ரெட்டை வாய்க்கால் இருக்குது தானே. வாய்க்காலுக்கு பக்கத்தில் டென்ட் அடிச்சு இருந்தாங்க. எங்களை வீட்டுக்கு பக்கத்து வீடு செல் விழுந்து குடும்பமே சரி ஒட்டு தர மிஞ்சியலை. அந்த அதிர்வில் எங்களோட பங்கர் அப்படியே இடிஞ்சு ஆக்களுக்கு மேலே அப்படியே பங்கர் மூடுபட்டுட்டு அம்மா அப்போ வெளியே இருந்தாங்க. அப்புறம் அம்மா தான் எல்லாரையும் கையை தந்து தூக்கி வெளியே எடுத்து பார்த்தா எங்களோட கடைசி தம்பி மயங்கிட்டான். பிறகு அவனை தண்ணி தெளிச்சு ஒரு மாதிரி எழுப்பி பிறகு அங்கே இருந்து பார்த்தா எங்களோட அப்பாவுக்கு வயிற்றில் பீஸ் அடிச்சுட்டு எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அங்கால வீடு இஞ்சால வீடு வந்து செல் அடித்த வீடு
குடும்பமே சரி. அங்கே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் அந்த தப்பினது. கிளிநொச்சியில் இருக்கிற பிள்ளை உண்டு இருக்குது, இப்போயும் அந்த பிள்ளை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை உண்டு. இங்கால் சைடில் இருந்த உடையாரத்தில் இருக்கிறவங்க சொந்தக்கார தான். அவையண்ட சின்ன பிள்ளை ஒரு வயசு பிள்ளை ஒன்று செத்தது அவைக்கு. அப்போ பார்க்க வயிற்றில் பீஸ் பட்டது. அவை இன்னொரு பக்கத்து இந்த இந்த பாதம் அப்படியே இல்லை, கீழே நின்றுக்கு. அது வந்து 5 இஞ்சி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லலாமா என்ன தெரியல. அந்த 5 இஞ்சி தான் கீழே போய் இந்த பாதம் அப்படியே இல்லை. அப்படி எடுத்துட்டு ஏன்னா அப்போ வந்து செல் அடித்தோன்னே வந்து குப்பரை தானே எல்லாம் படுக்கிறது. அப்போ அது வந்து என்னென்ன அவங்க தெரிஞ்சதோ இல்லையோ தெரியல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 5 இஞ்சி அடிக்கிறது. கீழே குப்பரை படுத்துனாலும் தப்பேறாது. செல் வந்து மண்டையில் சரி அடித்தே தீரும், ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தே தீரும். பங்கருக்கு இருந்தால் மட்டும்தான் சேஃபாக பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு சில பேருக்கு பங்கரண்டா என்னென்ன கூட அந்த சொற்பதம் தெரியாமல் இருக்கும். பங்கரண்டா நிலத்துக்கு கீழே குண்டுகள் வந்து மேலே விளையக்க, இப்போ வீடுகளுக்குள்ள இருக்க வீடுகள் எல்லாம் உடைஞ்சு தலையில் விழுந்துடும். அதனால் நிலத்துக்கு கீழே ஒரு பெரிய ஒரு 5 அடி 4 அடியில் கிடங்கொண்டு கொண்டு அதுக்கு மேலே வந்து மண்மூட்டை போடுறது, இல்லாட்டிக்கு தென்னங்குத்தி பெனங்குத்தி இருக்குல்ல அதை பிரித்து அடிக்கிறது. அடிச்சு போட்டு அதுக்கு மேலே மண்மூட்டை போடுறது. ஏன்னா ஒருவேளை அதுக்கு மேலே செல் விழுந்தாலும் உள்ள பாதிப்பு வராமல் இருக்கணும் இல்லை. பிறகு வளைஞ்சமடம் தாண்டி ரெட்டை வாய்க்கால் போய் அதுக்கு பிறகு வட்டுவாள் எல்லாம் வரையில பங்கரே இல்லை. பங்கர் இருந்தாலும் மேலே மூடியும் அடிக்கிறேன். அழுது டைம் இருக்காது. இஞ்சி இருந்து எப்படியாவது உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி போய் பங்கருக்குள்ள போகிறதா இருக்காது. வட்டி வச்ச பங்கராக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று செய்து அந்த வட்டுவாள் பார்த்து விடத்தில் 10 இருக்கு தெரியும். ஒரு கிழமை அதுதான் வீடு. விடத்தில் 10 கீழே தான். மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் விடத்தில் 10 கீழே தான், வேறு ஒரு இடம் இல்லை. அப்படி இந்த பிறகு 2009ஆம் ஆண்டு மே மாதம் கேம்புக்கு வந்துட்டேன். 22ஆம் தேதி கேம்ப் வந்துட்டாங்க. 20ஆம் தேதி அங்கே இருந்து விளைக்கிட்டு மேனேஜர்னு சொன்ன மாதிரி அந்த என்னென்னு சொல்கிறாங்க, இப்போவும் அந்த மே 18 நினைவேந்தல் வரைக்கும் நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்த உடனே அந்த நினைவேந்தல் கஞ்சி என்று குடிப்பினேன் தானே. அந்த யாழ்ப்பாணத்தில் இங்கே போய் பவியோட போய் வாங்கி குடிச்சிடணும். அப்படி கஞ்சி பார்க்கறதே அறிவு இல்லை. ஆனால் அந்த அங்கே சோறும் தண்ணியும் தான். சோத்துக்கு தண்ணியை ஊற்றி அவையோட படித்தான். இன்னொரு சம்பவம் நடந்தது. வளைஞ்சமடத்தில் கஞ்சி கொடுத்தவங்க இயக்கம் வந்து விடுதலை புலிகள் வந்து கஞ்சி கொடுத்தது. என்னடா சாப்பாடு ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ கொடுத்தது அது வந்து அவங்களோட பேஸு கிட்ட வச்சு தான் கொடுத்தவங்க. வேறோட அவங்களும் வச்சு கொடுக்கலாம் தானே கொடுத்தது. அப்போ எங்கட வீட்டை நானும் பண்ண வந்தேன். சின்ன பிள்ளை தம்பி மற்ற 3ஆவது தம்பி, அவனுக்கு 2 வயசு 3 வயசு என்னமோ, மற்ற தம்பிக்கு 1 வயசு பிறந்த குழந்தை, கை குழந்தை அவன். அப்போ நானும் பண்ணாங்க கஞ்சி கேட்டுனாங்க. அதில் கஞ்சி கொடுக்க நிறைய பிள்ளை லைனில் நின்றது. ஒரு 50-60 பிள்ளைகிட்ட லைனில் நின்றது. அப்போ நாங்களும் அதில் 2 வாங்காம போக அப்பா விட மாட்டேன்னுட்டு வீட்டு அரிசி இருந்தது. அப்போ அம்மாவை காய்ச்சி கொடுக்க சொல்லிச்சு. இந்த வெள்ளை பச்சரிசியில் கஞ்சி காய்ச்சினவா நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சோன்ருக்கு. அங்கே கஞ்சி கொடுத்தனதில் செல் விழுந்து அதில் அட்டவாசி பிள்ளைகள் சட்டி தப்பவே இல்லை. நல்லா வாழலாம். இப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு இதுக்கு தான் நடந்து. அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி இப்போ அந்த இஞ்சியை கொடுக்குற கஞ்சி கூட கணக்க பேர் வந்து அது கஞ்சியை ஆண்டுட்டு விட்டுட்டு போகிறீங்களா. ஆனால் இது இஞ்சி இப்போ கூட உப்பு போட்டு டேஸ்டாக என்னென்னு சொல்கிறோம் ஓரளவுக்கு இது இப்படித்தான் அந்த இறுதி யுத்தத்தில் குடித்தவைன்றதை இளைய தலைமுறை வருங்கால தலைமுறைக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு நினைவுக்காண்டி செய்யணும். ஆனால் அந்த நேரம் அந்த இடத்துல உப்பு கூட கடைசியில் இல்லாத நேரம் சோறு தண்ணி மட்டும் விட்டு குடித்த இதுகள் எல்லாமே வந்து இருக்குது. அந்த இடத்துல இருந்தாங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே நானும் சொல்கிறேன், எனக்குமே வந்து அனுபவங்கள் இல்லை. வீட்டில் வந்து சொல்கிறவ நான் பிறக்க கூட இடம்பெயர்வில் ஒரு மாட்டு வண்டியில் அப்படி தான் பிறந்ததுண்டு. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் நினைவு தெரியலை. அது ஜெரினுக்கு வந்து ஜெரின் இந்த விஷயங்கள் எல்லாம் ஜெரின் சொல்கிறான் தானே. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வந்து 9 வயசு கடைசி இறுதி யுத்தம் நடக்க வந்து ஜெரினுக்கு 9 வயசு. அந்த நேரங்களில் இருந்த இப்போ கூட அவன் அந்த கதை சொல்லிக்க வந்து ஆளுக்கு அந்த மைண்டில் வந்து படம் ஓடும். இப்படி எல்லாம் நடந்தது. எத்தனை வருஷம் சென்றாலும் அது இருக்க மாட்டோம் கட்டாயம் அந்த இது இருக்கு. நாங்கள் போய்க்குள்ள ரோட்டில் பாதி செத்து கிடக்குங்க. சரியோ செத்து கிடக்கிறது களத்தில் கையில் இருக்கிற மூதலம் சங்கில கழட்டி கொண்டு போனாக்களும் இருக்குது. மற்றது இன்னொன்று யோசிச்சு நான் மறந்துட்டேன். சில இதுகள் வந்து சொல்லலாது. நாங்களும் சிறலங்களை இருக்கிறனாங்க சில இதுகள் வந்து சொல்லலாது. அதான் என்னன்னு சொல்கிறது, அந்த இடத்துல இருந்தாக்களுக்கு தான் கடைசி யுத்தம் முடிஞ்சு நாங்கள் வரைக்கு இல்லை. அப்பா அம்மா ஒரு தம்பியை தூக்குவா, அப்பா ஒரு தம்பியை தூக்குற அவங்களோட நடக்க முடியலாது. நானும் எங்களாவும் நடக்கக்கூடிய ஆகும். ஒரு கையில் அப்பா பிடிப்பார், ஒரு கையில் அம்மா பிடிப்பா. பிடிச்சிட்டு வந்துட்டு ரோட்டில் கிடந்து கால்கை இல்லாமல் செல்பட்ட காயத்தோட பீஸ்பட்ட காயத்தோட அழுங்கள் கிடந்து தங்களையும் கூட்டி கொண்டு போவாங்க. போய் அதை எங்களை காப்பாற்றுங்க, எங்களையும் கூட்டி கொண்டு போவாங்க. காலில் விழுந்து அப்பா அந்த காலில் கையில் பிடிச்சி பூரா கலந்த காலில் கையில் பிடிச்சி அழுங்கள். அந்த நேரங்களில் மீட்பு பணிக்கு ஒருத்தருமே இல்லை. இல்லை.
யாருமே இல்லை. என்னன்னு சொல்கிறேன்னா இப்போ தனியாக போய்க்க அவையிலே அந்த தங்களோட உயிரையே பாதுகாத்து கொள்றதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு அந்த அந்த இடத்துலையும் வந்து மருத்துவ சேவைகளில் ஈடுபட்ட எல்லாருக்குமே வந்து நன்றிகளையும் இந்த நேரங்கள் நாங்களும் அவையிலேயே அந்த வந்து யூனிசெஃப் யூஎன்ஹெச்ஆர் அந்த மாதிரி இதுகளை தான் நான் அப்போ பார்த்துருக்கேன். எனக்கு வேற ஒன்றும் தெரியல என்னென்ன இது வந்து தெரியல. இது ரெண்டும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த தரப்பால் கொடுக்குறது யூனிசெஃப் கொடுக்கும், யூஎன்ஹெச்ஆர் கொடுக்கும், மற்ற அந்த வேர்ல்டு ஃபுட் அண்டு அதுகளெல்லாம் சாப்பாடுகள் அது WFO அதுகள் வந்து இப்போ அந்த நேரங்கள் எல்லாமே வந்து சர்வதேச நாடுகளில் இருக்க பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பெரிய பெரிய தளங்களை இங்கே இலங்கையில் வச்சிருந்தவை. என்னன்னா வந்து மிக கடுமையான யுத்தங்கள் நடக்க அவையல் மக்களுக்கு கணக்க விஷயங்கள் வந்து செய்தவை. இப்போ கூட உங்களோட வீடுகளில் யூனிசெஃப் பண்ணி அடித்த தரப்பால் வந்து வச்சிருக்கீங்க, நீலமும் வெள்ளையும் அப்போ நீல தரப்பால். அதான் அப்படியான விஷயங்கள் வந்து கணக்கு இருக்குது. இதுகள் எல்லாம் தாண்டித்தான் வந்து அதுக்கு பிறகு கேம்புக்கு போய் எவ்வளோ காலத்துக்கு பிறகு கேம்பில் இருந்து விட்டவங்க 2009 5 மே மாதம் 22ஆம் போட்டாங்க. 2012ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 12ஆம் தேதி அங்கே இருந்து இடம்பெயர்ந்தாங்க மேலுடியேற்றம் செய்தவங்க எங்களை. அதுக்கு 3 வருஷம் ஆகிட்டு 2009 2010 2011 2012 3 வருஷம் ஆகினது அங்கே இருந்த மேலுடியேற்றம் செய்ய. அப்போ அங்கே சாப்பாடுகள் எல்லாமே வந்து அது அங்கே நிவாரணம் மாதிரி தருவாங்க. மற்ற அப்பா நாங்கள் போய் 2-3 மாதத்துலேயே வேலைக்கு வர வழிக்கிறீங்க. புதுக்குடியிருப்பில் வேலை செய்தவர் கேம்ப்ல இருந்து வெளியில் வந்து வெளியில் வந்து இப்போ வேலை கண்டா விடுவாங்க. அப்படி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு வேலைக்கு வந்துட்டார் அப்பா. அப்போ அதோட மாசத்துல ஒருக்கா வீட்டை வந்து போவார். சில பேர் பாஸ் மாதிரி போட்டு விடுவாங்க. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் நகைகள் அதில் வச்சுருந்தா வந்து கேம்புக்குள்ள போய்க்க வேலையை கொடுத்துட்டு போகணும் அப்படியான நடைமுறை இருந்தா அப்படி இருந்தது. ஒன்றுமே கொண்டு போயிடலாது. ஆனால் நாங்கள் வந்து ஒன்றும் கொடுத்துட்டு போயிடல. எங்களை வந்து செக் பண்ணிக்கா அவ்வளோ பெருசாக செக் பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து கடைசி டைம் போனாங்க போய்க்கல ஆக்கள் கூட. அப்போ ஒன்றுமே பெருசாக செக் பண்ணல. அதுக்கு முதல் போனாக்களை வந்து ஒன்றுமே கொண்டு போயிடல. உடுப்பு கூட கொண்டு போயிடல. அது எல்லாம் அங்கே போய் தான் தருவாங்க. அங்கே சகோசம் இருந்தது. அங்கே தானே ரெண்டாலும் வாங்கலாம் எடுக்கலாம். அந்த நேரத்தில் உயிர் ஆல்பம் கூட கொண்டு போக கூட இல்லை. ஆல்பம் நாங்கள் பழைய ஃபோட்டோஸ் அந்த ஆல்பங்கள் கூட கொண்டு போக முடியல. எல்லாம் பறிச்சு போட்டு தான் மட்டும் உயிர் பிழைப்பமா இல்லையான்ற நேரத்தில் கூட அந்த நேரத்துலையும் என்னென்னு சொல்ற சில பேர் அந்த செத்தாக்கள் இந்த நகை எடுத்ததுன்னு சொன்னாங்க. நான் இல்லை இதெல்லாம் நான் பார்த்தது. சில நாங்கள் எங்கட வீட்டுக்கு எதிர திம்பிலி சந்தை இந்த கொங்கிரீட் ரோடு இருக்குல்ல, நாங்கள் விளைஞ்ச மடத்தை சுதந்திரபுரத்துலேருந்து விளைஞ்ச மடம் போய்க்கல அந்த ரோட்டில் ஒரு அம்மா சைட்டில் ஒரு தண்ணி பானையாக பிடிச்சபடியே செத்து கிடந்தவா. தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறா. போன இடத்துல செல் பட்டு பீஸ் பட்டு தெரியாது ரோட்லேயே செத்துட்டா. அவள் அப்படியே தண்ணி கொடுத்த அடுப்பில் பிடிச்சபடியே கிடக்குறா ரோட்டில். அப்படியே ஒன்றும் செய்யலாது. எங்கட உயிரை பார்க்குறதா போகிற உயிர்களை பார்க்குறதா அந்த உடல்களை கூட ஒரு இடத்துல அடக்கம் செய்யறதுல கடைசி எல்லாம் முடிஞ்ச பிறகு கணக்கு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லாமே வந்து வேற சேலை வச்சு செய்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுகளை இப்போ யோசிக்க கூட நினைச்சு கூட பார்க்க முடியாமல் இருக்குது இப்படியான விஷயங்கள் நடந்தாண்டு. ஆனால் இன்றைய தலைமுறை ஒரு 2000க்கு பிறகு பிறந்தாக்கள் இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறந்தாக்களுக்கு வந்து எதுக்குமே தெரியாது. அந்த நேரம் இப்போ அந்த இறுதி யுத்தம் அந்த நேரம் தான் வந்து ஒரு தம்பி ஒரு ஆலயம் வந்து இலா கட்டம் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஒரு டாக்டர் சொன்னவர் இவர் வந்து பிழைக்க மாட்டார், இவரை நீங்கள் விட்டுட்டே போங்க தூக்கி போட்டுட்டு போங்கன்ட்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ பார்த்தா அவன் மலை மாதிரி வளர்ந்து நிற்கிறான். அந்த நேரம் அவையில் என்னன்னு சொல்கிறேன் எல்லாருமே ஹை குழந்தை. ஜெர்னிக்கு 9 வயசுண்டா மிச்சம் எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. அப்படி கை குழந்தையா இருக்கு அவையிலையும் கொண்டு போய் சேர்த்து முடிஞ்சது. நானும் இருக்கலாம். அம்மா ஒரு இடமுமே வெளியே விட மாட்டேன். அப்பாவை கூட வெளியே விட என்ன வேலை என்றாலும் என்ன பண்ண அம்மா மட்டும்தான் போய் வரும். வேற ஒருத்தரையும் பங்கரை விட்டே வெளியே விட மாட்டேன். அவ்வளோ கவனமாக பார்த்தது. யுத்தம் முடிஞ்சு பல வருஷத்துக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு நாங்களுமே போனாங்க. போய்க்க சைட்ல எல்லாம் வாகனங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். அந்த உடைஞ்ச இதுல பாவிச்ச வாகனங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். அதோட அந்த முல்லைத்தீவு நினைவு தூபி ஒன்று கட்டி இருக்கிற இலங்கை அரசாங்கம் தாங்கள் வெற்றி பெற்றதுக்கான ஒரு கொடியை பிடிச்சி ஒன்று நிற்கிற மாதிரி. அதுக்கு பக்கத்துல வந்து இயக்கம் பாவிச்ச கப்பல்கள் ஆயுதங்கள் நீர்மூழ்கி கப்பல் அது எல்லாமே வந்து இப்போ பார்வைக்கு வச்சிருந்தவ. ஆனால் இப்போ அது எல்லாமே வந்து எடுத்துட்டோம். அது என்ன காரணத்துக்கு எடுத்து நம்மன்னு தெரியாது. சில இயக்கம் இப்படியான அட்வான்ஸான விஷயங்களை தாங்களே உருவாக்கி தாங்களே பயன்படுத்தினவையான்ற விஷயமே அடுத்த தலைமுறைக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டியும் இருக்கலாம். இப்போ கூட நான் தேடி பார்த்தேன் அங்கேயாவது அதை எடுக்கலாமான்ட்டு போய் பார்க்கலாமான்ட்டு. ஆனால் ஒரு இடம் வந்து கிடைக்க முடியாமல் இருந்தது. அதே மாதிரி விட்ட உடனே அந்த நீர்மூழ்கி இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த வீடுகள் நிலத்துக்குள்ள அப்படி எல்லா அடையாளங்களும் வந்து அழிக்கப்பட்டுள்ளது. என்ற அடுத்த தலைமுறைக்கு இப்படியான விஷயங்கள் தெரியக்கூடாதுன்ற மாதிரி அழிக்கப்பட்டுள்ளது. என்ன நாங்கள் உடனே போய் பார்க்க எல்லாமே இருந்தது. வர இதாயிட்டு
சரி, வேறு என்ன கணக்கு விஷயங்கள் வந்து நாங்களுமே பாய்ந்து கொள்ள இல்லாது, எதுவும் சொல்லலாது. சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. என்ன வந்து இந்த அந்த நாட்டிலேயே வந்து வாழ்கிற ஆக்கள் உங்களுக்கும் விளங்கும். இப்போ நாங்கள் என்ன சொல்ல முடியாதுன்னு நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்குமே வந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இத்தனை வருடங்கள் முடிந்து இன்றைய நாளில் ஒரு திருப்பூருக்கான நினைவுபடுத்திக்கிறோம். இந்த விஷயங்கள் எதுக்காக நடந்தது, ஏன் நடந்ததுன்றதை வந்து அடுத்த தலைமுறை வந்து உணர்ந்து கொள்ளுங்க. இது வந்து தனியாக அந்த காலத்தில் வாழ்ந்தாங்களுக்கு மட்டுமில்லை, இப்போ கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு போக எங்களுக்கு அந்த மொழி ரீதியாக இப்போ நாங்கள் தமிழ், நாங்கள் ஒரு உயர் இடத்துக்கு ஏதாவது ஒரு அலுவலக ரீதியாக செய்யக்க கூட என்னென்னு சொல்கிறது, எங்களுக்கு வந்து மொழி ரீதியாக வந்து நாங்கள் தமிழில் கதைப்போம், அவையில் இன்னும் ஒரு மொழியில் கதை கேட்க அந்த ஒரு பாகுபாடு ஒன்று என்னென்னு சொல்ல அதை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். அந்த சேவை எங்களுக்கு வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும். என்னடா எங்களோட நாட்டில் எங்களோட மொழியில் நாங்கள் கதைச்சு ஒரு வேலையை வந்து செய்ய முடியாமல் இருந்தது. அனைத்தும் நடந்தது வந்து இந்த விஷயத்துக்காகத்தான். அப்போ நீங்கள் அந்த யுத்தம் நடந்து இல்லை வடுக்கள் எல்லாம் முடிந்த பிறகு பிறந்தாக்களுக்கு வந்து ஒரு நவீன மோகம் மேலைத்தைய மோகத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் வந்து போய் நாங்கள் வந்து சிக்கி தவிச்சிக்கிறோம். எப்படி இருந்தாலும் அந்த உணர்வுகள் வந்து எப்போவுமே வந்து மாறக்கூடாதுன்றத இந்த இடத்துல வந்து நான் தெரிவித்து கொள்கிறேன். இதோடைய நிப்பாட்டம் மேனேஜர் இதுக்கு மிஞ்சி வேணாம், கணக்கு விஷயங்கள் இருந்தது, முடிச்சுக்கொள்கிறோம். அனைத்து உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்களுமே வந்து நினைவேந்தலை தெரிவித்துக்கொள்கிறோம்.